லாஸ்ட் வீடியோவில் கமாண்ட் லைன்லேருந்து எப்படி கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறது பார்த்தோம். அதே மாதிரி டாக்கர் இக்னோர் ஃபைல் வந்து ஆட் பண்ணோம். ஸோ ஃபார் இப்போ நம்ம கிரியேட் பண்ண கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா, இப்போ கண்டெய்னர்லேருந்து தான் இந்த பில்டு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. பட் இதில் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இது ஜஸ்ட் ஒரு ரீட் ஒன்லி பில்ட் மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் இங்கே போயிட்டு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம இமேஜில் வந்து எந்த சேஞ்சும் அப்டேட் ஆகாது. ஸோ இங்கே எதுவுமே ரெஃப்ளெக்ட் ஆகாது. இப்போ நம்ம டிஃபால்ட் மெசேஜ் இருக்குல்ல, எடிட் அண்ட் சேவ் டு ரீலோடுன்னு இருக்குல்ல, நான் இங்கே சும்மா ரியாக்ட் அப்படின்ற டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் வந்து நம்ம எந்த டிஃப்ரென்ஸும் இங்கே வந்து எதுவுமே சேஞ்சஸ் வந்து அப்டேட் ஆகாது. இதை வந்து நம்ம டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அங்கே பண்ணுற சேஞ்சஸ் வந்து இங்கே அப்டேட் ஆகணும்ல. ஸோ அது மாதிரியும் நம்ம வந்து கண்டெய்னர்ஸ் வந்து கொண்டு வரலாம். அதாவது டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது நம்ம ப்ரொடக்ஷன் வந்து மூவ் பண்ணுறப்போ அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஸோ டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் வந்து நம்ம லோக்கல் கோட் பேஸில் பண்ணுற சேஞ்சை நம்ம கண்டெய்னர்ஸில் ரெஃப்ளெக்ட் ஆக வந்து வைக்க முடியும். அதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தான் வால்யூம்ஸ். ஸோ வால்யூம்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கோட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ கோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு கண்டெய்னர் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ரன்னிங் கண்டெய்னர்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம டாக்கர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராசஸ் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். PS-A அப்படின்னு கொடுத்தா நமக்கு ஆல்ரெடி ஒரு கண்டெய்னர் வந்து ரன் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ இதை ஸ்டாப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வால்யூம் ஆட் பண்ண போகிறோம். அது மாதிரி நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லிங்க் ஆட் பண்ணியிருந்தேன் இந்த சீட் ஷீட் வந்து எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த லிங்க் தான் வந்து நான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக எடுத்ததில் டாக்கரோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்தோம். அதுக்கு வந்து டாக்கருக்கும் இமேஜஸ் கண்டெய்னர்ஸ்க்கான கமாண்ட்ஸ் மட்டும்தான் அதில் இருக்குது. இப்போ இந்த சீட் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வால்யூம்ஸு அப்புறம் நெட்வொர்க்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நெட்வொர்க்ஸ்க்கான கமாண்டும் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாகவே இருக்குது. ஸோ இந்த லிங்க் வந்து நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இந்த வீடியோலையும் கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த சீட் ஷீட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இப்போ இந்த சீட் ஷீட்டில் பாருங்களேன். இப்போ நம்ம எல்லா கண்டெய்னர்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணால் இங்கே கொடுத்துருப்பாங்க லிஸ்ட் கண்டெய்னர் அப்படின்னு. இதில் ரன்னிங் கண்டெய்னர் மட்டும் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டாக்கர் PS அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம எல்லா கண்டெய்னர், நம்ம ரன்னிங் கண்டெய்னர் ஒரே ஒரு கண்டெய்னர் தான், அந்த கண்டெய்னர் மட்டும் நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம ஸ்டாப் பண்ணணும் கண்டெய்னராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஸ்டாப் பண்ணுறது வந்து 2 ஸ்டெப்ஸு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் 4 ஸ்டாப் பண்ணோம். இல்லைனா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு தென் வந்து ரிமூவ் பண்ணலாம் கண்டெய்னர்ஸை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாப்க்கு வந்து தனியாக ஒரு கமாண்ட் இருக்கும். டாக்கர் ஸ்டாப் கண்டெய்னர் ஐடி வந்து யூஸ் பண்ணலாம். தென் நீங்கள் கண்டெய்னர் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து திரும்ப RM இங்கே இருக்குல்ல, ரிமூவ் கண்டெய்னருக்கு இன்னொரு கமாண்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டு செப்பரேட்டாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து ரன்னிங் கண்டெய்னரை F கொடுத்து நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம அதுதான் பண்ணோம். இப்போ அதே வந்து நான் பண்ணுறேன். இப்போ இந்த கண்டெய்னர் வந்து ரன்னிங் கண்டெய்னர் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ டாக்கர் RM கொடுக்கணும். நம்ம இந்த நேம் வந்து ரியாக்ட் கண்டெய்னர் இருக்குல்ல, ஸோ ரியாக்ட் கண்டெய்னர் கொடுத்துட்டு -F அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வால்யூம் வந்து ஆட் பண்ண போகிறோம். வால்யூம் ஆட் பண்ணதை வந்து நம்ம இந்த டெவலப்மெண்ட் பில்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ தான் வந்து நான் இங்கே எடிட் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம கண்டெய்னர்லேயும் இந்த சேஞ்சஸ் வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக நான் திரும்ப வந்து இன்னொரு கண்டெய்னர் வந்து ஸ்பின் அப் பண்ண போகிறேன். நம்ம ப்ரீவியஸாக லாஸ்ட் வீடியோவில் பார்த்தாலும் எப்படி கமாண்ட் லைனில் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அதில் வந்து ஒரு வால்யூம் வந்து கிரியேட் பண்ண போகிறேன் அந்த கண்டெய்னரில். ஸோ அது எப்படி பார்க்கலாம். இப்போ நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா டாக்கர் ரன் தானே யூஸ் பண்ணுவோம். தென் ஒரு நேம் கொடுப்போம் கண்டெய்னருக்கு. ஸோ கண்டெய்னரோட நேம் அப்படின்னா இங்கே react-container அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ போர்ட் வந்து நம்ம ப்ரீவியஸாக பண்ண அதே தான், 3000 கொடுக்குறேன். டிட்டாச் மோடில் பண்ண போகிறோம். தென் வந்து நம்ம எந்த இமேஜ் யூஸ் பண்ணணுமோ அந்த இமேஜ், நம்ம react-image தானே, ஸோ react-image கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் வால்யூம் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து இப்போ இந்த சீட் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம்க்கான கமாண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வால்யூம்க்கான கமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம இப்போ வந்து கண்டெய்னரில் ஒரு வால்யூம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே -V அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, வால்யூம் பாத் அப்படின்னு. ஸோ நம்ம இந்த பாத் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ண போகிறோம். ஸோ -V வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ -V அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு, ஸோ வால்யூம்ன்றது என்னென்னா நம்ம கண்டெய்னருக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் வந்து நமக்கு அலோகேட் ஆகும். அந்த ஸ்பேஸில் இப்போ நம்ம சோர்ஸ் ஃபோல்டர் இருக்குல்ல, நம்ம பண்ணுற சேஞ்சஸ்லாம் அந்த சோர்ஸ் ஃபோல்டரில் வந்து நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ அதனால நம்ம லோக்கல் கோட் பேஸில் இருக்கிறதுக்கும், அதாவது இதை வந்து ஹோஸ்ட் மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஹோஸ்ட் மெஷினுக்கும் நம்ம கிரியேட் பண்ணுற கண்டெய்னருக்கும் ஒரு லிங்க் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பாத் வந்து கொடுக்கணும். இங்கே வந்து இப்போது இந்த சோர்ஸ் ஃபோல்டரு எந்த பாத்தில் இருக்கோ அந்த கம்ப்ளீட் பாத் வந்து கொடுக்கணும். ஸோ எய்தர் நம்ம அது கொடுக்கலாம், இல்லைனா வந்து PWD நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்னு. ஸோ அந்த கமாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். நான் இங்கே வந்து PWD வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ PWD நமக்கு ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி தானே. நம்ம முன்னாடி வந்து ஒரு டாலர் சிம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். PWDயில் இருக்க சோர்ஸு, இப்போ நம்ம இங்கே சோர்ஸ் ஃபோல்டரில் தானே எல்லாமே இருக்குது. ஸோ இதையும்
ஸோ நம்ம கண்டெய்னருக்குள்ள பாத் இதில் இருக்குது. இப்போ சோர்ஸ் ஃபோல்டர் வந்து நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ஆப்ன்ற டேரக்டரியில் தானே வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஸ்லாஷ் ஆப்குள்ளே தானே சோர்ஸ் இருக்குது. நம்ம ப்ரீவியஸாக வந்து எக்ஸெக்ட் வந்து போட்டு பார்த்தோம்ல. இப்போதைக்கு நமக்கு ரன்னிங் கண்டெய்னரில் செக் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம ஸ்லாஷ் ஆப்ன்ற தான் வந்து ஒர்க்கிங் டேரக்டரியை கொடுத்துருக்கோம். அதில் இருக்க சோர்ஸ் ஃபோல்டரோட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்னென்னா நம்மளோட சோர்ஸ் கோடில் இருக்க சோர்ஸ் டேரக்டரியும் நம்ம இமேஜில் ஆப் டைரக்டரிக்குள்ளே இருக்க சோர்ஸையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது பண்ணுறது மூலமாக நம்ம இனிமேல் வந்து நம்ம இங்கே பண்ணுற சேஞ்சஸ் வந்து எல்லாமே வந்து அங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதே இது நீங்கள் இப்போ இந்த கமாண்ட் வந்து மேக்கில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட ஃபைன். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டாக்கர் ரன் ஆச்சுன்னா நீங்கள் என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகும். பட் நம்ம விண்டோஸில் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்து ஆட் பண்ண தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீட் ஷீட்டில் எப்படி என்விரான்மெண்ட் வேரியபிள் ஆட் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும்னா -e அப்படின்னு டேக் இருக்குல்ல. ஸோ இப்போ அது வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் -e கொடுக்குறேன். -eல வாட்ச் பேக் அப்படின்னு ஒரு இது வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள். இது வந்து இதுக்கு மட்டும் தான் விண்டோஸ் மட்டும் தான் தேவை. ஸோ வாட்ச் பேக் போலிங் ஈக்குவல் டு ட்ரூ இந்த வேரியபிள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் வந்து நம்ம விண்டோஸ்க்கு வந்து பை டிஃபால்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி இன்ட்ராக்டிவாக அதாவது நம்ம ரியாக்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு யூஐ இருக்குல்ல. ஸோ யூஐயில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த வாட்ச் பேக் போலிங் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்ற இது வந்து செட் பண்ணுறோம் என்விரான்மெண்ட் வேரியபிள். இது வந்து மேக்கில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம கமாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ பார்த்துக்கோங்க, நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி இங்கே வந்து நமக்கு இது ரன் ஆகிட்டு இருக்கணும். டாக்கர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ரன்னிங் இருக்குல்ல. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க எப்பயுமே கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது. ஸோ இப்போ நான் இதை வச்சு நான் கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்டெய்னர் கிரியேட் ஆகிடுச்சு. கண்டெய்னரில் நம்ம வால்யூமும் வந்து எக்ஸ்ட்ரா செட் பண்ணியிருக்கோம். வால்யூம் செட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்து செட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டும் செட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இப்போ இனிமேல் இங்கே பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே அங்கே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். இப்போ போயிட்டு ஆப் ஜேஎஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஆப் ஜேஎஸில் நம்ம இந்த பை டிஃபால்ட் டெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் தானே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷனில் அதே டெக்ஸ்ட் தானே இருக்குது. நான் போயிட்டு இங்கே திரும்ப வந்து ரியாக்ட் அப்படின்ற டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ ரியாக்ட் டெக்ஸ்ட் வந்து ஆட் ஆயிடுச்சுல. ஸோ இமீடியட்டாக வந்து இப்போ ஆட் ஆயிரும். நம்ம ஏன்னா வால்யூம் மூலமாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஜஸ்ட் 1 2 3 அப்படின்னு ஆட் பண்ணுறேன். இப்போது இன்னும் ஓகே. ஸோ இப்போ நமக்கு இங்கே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இன்கேஸ் நம்ம வால்யூம் யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவை அங்கே சேஞ்சஸ் பண்ணுறப்பையும் திரும்ப வந்து இமேஜ் கிரியேட் பண்ணணும். இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு அதுலேருந்து கண்டெய்னர் கிரியேட் பண்ணும்போது அந்த சேஞ்ச் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நம்ம வால்யூம் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சோர்ஸ் ஃபோல்டர் ரெண்டுமே சிங்காக இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். ஸோ இப்போ வால்யூம் கிரியேட் பண்ணி நம்ம சோர்ஸ் ஃபோல்டர் ரெண்டே சிங்க் பண்ணியிருக்கோம். அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நோட் மாடியூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம்ல. எப்பயுமே நோட் மாடியூல்ஸ் யூஸ் பண்ணும்போது நோட் மாடியூல்ஸ் வந்து கண்டெய்னரில் ஒரு செப்பரேட் வால்யூமில் தான் வைக்கணும். அதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ இப்போ அதையும் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த கண்டெய்னர் வந்து ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே போகிறேன். இல்லை நம்ம ரன்னிங் கண்டெய்னர் எடுத்துக்கலாம். ஸோ ரன்னிங் கண்டெய்னர் எடுத்துகிட்டு நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ணியிருக்கோம்ல ரியாக்ட் கண்டெய்னர் -f அப்படின்னு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து ஸ்டாப் பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ அதான் பண்ணுறேன். இப்போ கண்டெய்னர் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வால்யூம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக நேம் வந்து மவுண்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. மவுண்ட் வால்யூம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது மவுண்ட் வால்யூமில் தான் இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்க முடியும் நம்ம கோட் பேஸ்க்கும் கண்டெய்னருக்கும். ஸோ அந்த மவுண்ட் வால்யூம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு அனானிமஸ் வால்யூம் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது நான் சொன்ன மாதிரி நோட் மாடியூல்ஸ் வந்து எப்பயுமே நம்ம கண்டெய்னரில் தனியாக செப்பரேட்டாக ஒரு வால்யூமில் தான் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். அதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ அது பண்ணுறதுக்காக இப்போ இங்கே போயிட்டு நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ணுறோம்ல அதே கமாண்டில் நான் இன்னொரு வால்யூம் வந்து இது கொடுக்குறேன். ஸோ -v ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம இங்கே மூவ் பண்ண வேண்டியது என்னென்னா ஆப்பில் அதாவது ஒர்க்கிங் டைரக்டரியில் இருக்க நோட் மாடியூல்ஸ் தான் வந்து செப்பரேட் வால்யூம்க்கு வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ மாடியூல்ஸ் ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்ட் வால்யூம் வச்சுருக்கோம், இன்னொன்று வந்து அனானிமஸ் வால்யூம். அனானிமஸ் வால்யூம்னா என்னென்னா இந்த வால்யூம்க்கு வந்து நம்ம நேம் கொடுக்காம நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து மவுண்ட் வால்யூம். நம்ம இப்போ நோட் மாடியூல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறது அனானிமஸ் வால்யூம். ஸோ அகைன் நான் இந்த இன்னொரு கண்டெய்னர் வந்து ஸ்பின் அப் பண்ணுறேன். ஸோ இப்போ கண்டெய்னர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இதை வந்து மூவ் பண்ணியிருக்கோம். இது வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக மூவ் பண்ணியிருக்கோம். பட் நம்ம பண்ணதில் எந்த சேஞ்சும் இருக்காது. இப்போ நான் இங்கே போயிட்டு ஜஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணிடுறேன். அந்த நம்பர்ஸை ஜஸ்ட் ரியாக்ட்னு மட்டும் இருக்குது. இப்போ நம்ம சேம் சேஞ்ச் வந்து நமக்கு அங்கே ரெஃப்ளெக்ட் ஆகணும்.
ஸோ இது ரெஃப்ளெக்ட் ஆகல. நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ சேஞ்ச் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுதுல்ல. ஸோ இது மாதிரி தான் வந்து வால்யூம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வால்யூம்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம், என்னென்ன வால்யூம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இப்போ வந்து நம்ம வால்யூம் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது போயிட்டு நம்ம எல்எஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வால்யூம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வால்யூம்க்கு வந்து நேம் இல்லைல்ல, ஜஸ்ட் நம்பர்ஸாக இருக்குது. ஏன்னா நம்ம அனானிமஸ் வால்யூமாக இந்த app/node மாடியூல்ஸ்க்கு வந்து அனானிமஸ் வால்யூமாக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அனானிமஸ் வேல்யூம்னா அதுக்கு நேம் இருக்காது, ஜஸ்ட் நம்பர் மட்டும் இருக்குது. ஓகே, ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா கமாண்ட்ஸும் வந்து சீட் ஷீட்டில் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். PS-A நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். PS அது மாதிரி ரிமூவ் பண்ணுறது, ரிமூவ் அன்யூஸ்டு கண்டெய்னர்ஸ். ஸோ இது இப்போ நம்ம சிங்கிள் கண்டெய்னர் இருக்கனால நம்ம டேரெக்டாக போயிட்டு ரிமூவ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதே இது நம்ம மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம லிஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா டாக்கர் PS-A கொடுத்தோன்னா இப்போ நமக்கு வந்து சிங்கிள் கண்டெய்னர் தானே இருக்குது. இதே இது நம்ம நிறையா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் இருக்கும். ஸோ மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் இருக்கிறப்போ நம்ம அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து ரன்னிங் கண்டெய்னர் ரிமூவ் பண்ணுறதுனால நம்ம ஐடி அந்த நேம் கொடுத்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரே ஷாட்டில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டெய்னர் ப்ரியூன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸு, லாக்ஸு. ஸோ இப்போ நம்ம வந்து இன்ட்ராக்டிவ் மோடில் வந்து ஒரு யூஸ் பண்ணல. அதாவது நம்ம இப்போ ரியாக்டில் இருக்க லாக்ஸ் வந்து பார்க்க முடியல. அந்த லாக்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா டாக்கர் லாக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம கண்டெய்னர் நேம் வந்து இங்கே தானே இருக்குது. ஸோ ரியாக்ட் கண்டெய்னர் இருக்குல்ல, இதில் போய்ட்டு நான் -f அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து உள்ள என்ன லாக்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம இங்கே வந்து பார்க்க முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த லாக்ஸ் கமாண்ட் வந்து இருக்குது. அது மாதிரி இப்போது ரன் வந்து நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிட்டோம். டிட்டாச்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸு, இது வால்யூம் பார்த்து கண்டெய்னர் நேம் எப்படி கொடுக்கணும், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கண்டெய்னர் ஸ்டார்ட் பண்ணுறது, ரீஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம வந்து டேரெக்டாக வந்து ரிமூவ் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணுறது இந்த மாதிரி இதுவும் வந்து பண்ண முடியும். ஸோ அது மாதிரி இமேஜஸில் பார்த்தோம்னா இப்போதைக்கு இமேஜஸில் வந்து நம்ம இது மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு பில்டு மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி ரன் பண்ணுறோம்ல. ஸோ அது மாதிரி ரிமூவ் பண்ணுறது, இப்போ இமேஜ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா டாக்கர் RMI அப்படின்ற கமாண்ட் இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணி நம்ம இமேஜ் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த சீட் ஷீட் பாருங்கள். இந்த சீட் ஷீட்டில் நம்ம யூஸ் பண்ணாத போக மற்ற கமாண்ட்ஸ் இருக்கும். அதில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஏன்னா இந்த செட் ஆஃப் கமாண்ட்ஸை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் டாக்கர் வந்து ஒன்ஸ் லேர்ன் பண்ணுறீங்க, உங்கள் டெவாப்ஸில் வந்து யூஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் டெவ் பில்டு, ப்ராட் பில்டுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இதே கமாண்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த சீட் ஷீட்டை வந்து மெமரைஸ் பண்ணிட்டாலே நமக்கு வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து வால்யூம் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட் இது பாருங்களேன். இப்போ கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா பெரிய கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம்ல. இப்போ இதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ணது பாருங்களேன். இப்போ இவ்வளோ பெரிய கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம்ல. இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, இல்லை ரியூசபிளாக வைக்க முடியுமா அப்படின்னா வைக்க முடியும். நம்ம இதுக்கு வந்து தனியாக வந்து டாக்கர் கம்போஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ ஜென்ரலாக நீங்கள் ரியல் டைம் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா டாக்கர் கம்போஸ் ஃபைல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டாக்கர் கம்போஸ் ஃபைல் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.